Hello friends, welcome back to Priyavijaykitchen. சமையல் ரகசியம் சொல்லவா. இன்னைக்குரிய முதல் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பாயாசத்துக்கு சர்க்கரை சேர்க்கும் போதுல அது அப்படியே டைரக்டா பாயாசத்துல சர்க்கரையாவே சேர்க்காம ஒரு அடுப்புல கொஞ்சமா தண்ணி வச்சு அதுல சர்க்கரையை சேர்த்து நல்ல சர்க்கரை கரையவும் ஒரு நிமிஷம் கரெக்டா ஒரே ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு பார்த்து பாகு பதம் வந்துடாம நல்லா கொதிக்க விட்டு அந்த சர்க்கரை தண்ணியை நம்ம பாயாசத்துல ஊற்றி பண்ணோம்னா ருசியே கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும். செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுறோன்னா கடையில் பூ வாங்கிட்டு வருவோம். அவங்க ஒரு கவரில் போட்டு கொடுப்பாங்க. அதை அப்படியே கொண்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். இப்படி பண்ணோன்னா பூக்கள் சீக்கிரமாகவே வாடி போயிடும். இப்படி பண்ணாமல் அந்த கவர்லேருந்து அந்த பூக்களை எடுத்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா 2-3 நாளைக்கு கூட பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே இது நீங்கள் பெங்களூர் ரோஸ்லாம் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதே மாதிரி ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 வீக் வரைக்கும் கூட சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். Thank you. Thanks for watching.